நீ எந்த வேக்சின் போட்ட? கோவேக்சினா கோவிஷீல்டா? நீ கோவிஷீல்டா போட்ட? போச்சு. கோவிஷீல்டு போட்டவங்கள தான் வந்து இது பிரச்சனை வந்துருமா, சீக்கிரமே இறந்துட்டு போயிட்டு வாங்கலாம். நான் கோவேக்சின் போட்டேன்பா, நான் தப்பிச்சுக்கிட்டேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலில இருந்து நிறைய பேர் சோஷியல் மீடியால சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நண்பர்களே. ஏன்னா ரீசெண்டா 2-3 டேஸாவே வந்து நீ என்ன வேக்சின் போட்ட, கோவிஷீல்டா கோவேக்சினா? ஏன்னா கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு வந்து சீக்கிரமா இறந்துருவாங்க, இதயத்துல பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நியூஸ்ல மீடியால வந்து வைரலா பரவிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வீடியோல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, ஸோ கோவிஷீல்டு போட்டவங்க வந்து உண்மையாவே பயப்படணுமா இல்ல பயப்பட வேணாமா, ஏன் ஒரு வேக்சின் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வேக்சின் இப்ப பேசிட்டு இருக்காங்க, இப்ப நம்ம கவலைப்படணுமான்னு சொல்லிட்டு ஷார்ட்டா வீடியோ பார்க்க நண்பர்களே. நான் தான் டாக்டர் ரஞ்சன் பேசுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த், கொரோனா வைரஸ் அவேர்னஸ் பத்தி நிறைய வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டாக வந்து 2-3 நாட்களாக உங்களுக்கு தெரியும். ஸோ நியூஸ் ஆன் பண்ணாலே கோவிஷீல்டு வேக்சின் போட்டவங்களுக்கு இதயத்தில் பிரச்சனை வருது, அவங்க கம்பெனியே வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷம் முன்னாடி இல்லை 3 வருஷம் முன்னாடி ஒருத்தர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. இந்த கோவிஷீல்டு வேக்சின் எடுத்தனால தான் எனக்கு உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் போட்ட விஷயங்கள் ஆஃப்டர் 2-3 இயர்ஸ் கழிச்சு இப்போ 2 நாள் முன்னாடி கோவிஷீல்டோட கம்பெனி ஆஸ்ட்ராசெனிகா என்ற கம்பெனி வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆமாண்டா, எங்க வேக்சின் வந்து ஒரு ரேர் சைடு எஃபெக்ட், ரேர் பிளட் கிளாட் வந்து காஸ் பண்ணதான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்காரங்களே வந்து ஒத்துக்கிட்டாங்க. இந்த கம்பெனிக்காரங்க ஒத்துக்கிட்டாங்க, ஓகே ரேர் கேசஸா வருதுன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம இந்தியாவில் என்ன பண்ணிட்டாங்க, இது அப்படியே வந்து வேற மாதிரி மாத்திட்டாங்க. என்ன மாத்திட்டாங்கன்னா, கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு வந்து இதயத்துல பிரச்சனை வருதான், அந்த கம்பெனிக்காரங்களே ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கோவிஷீல்டு அந்த ஆஸ்ட்ராசெனிகாவோட கம்பெனி தான் நம்ம இந்தியாவில் வந்து சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவில் வந்து கோவிஷீல்டா வந்து பயன்படுத்தினாங்க. கோடிக்கணக்கான மக்கள் வந்து கோவிஷீல்டு வேக்சின் வந்து போட்டுக்கிட்டாங்க. நான் எல்லாரும் வந்து இந்த வேக்சின் தான் போட்டுக்கணும். சில பேர் கோவேக்சின் போட்டுக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தான். ஸோ கோர்ட்ல வந்து அந்த கம்பெனிக்காரங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க, ரேர் சைடு எஃபெக்ட் காஸ் பண்ணதான் செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து வேக்சின் நம்மளால போட்டு வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? ஆல்மோஸ்ட் 2 வருஷம் இருக்கும். 2 வருஷம் முன்னாடி போட்ட வேக்சின் 2 வருஷத்துக்கு கழிச்சு இப்ப நம்மளுக்கு வந்து என்ன சைடு எஃபெக்ட் கொடுக்க போகும் நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஸோ வேக்சின் போட்டு அஃப்கோர்ஸ் சைடு எஃபெக்ட் இருக்கும், சரிங்களா? ஆனா நம்ம 2 வருஷம் முன்னாடியே போட்டாச்சு. 2 வருஷம் முன்னாடி நம்ம அந்த டபுள் டோஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்ப இந்த டைம்ல 2024 இந்த மாசத்துல இப்ப இந்த டைம்ல வந்து பேசுறது ஒரு யூஸுமே கிடையாது. சீரியஸ்லி ஒரு யூஸுமே கிடையாது. இது நம்ம பேசி இந்த நியூஸ் மீடியால பார்த்து நம்ம பயந்து போய் நீ என்ன வேக்சின் போட்ட, இது போட்டோமா, ஐயோ நம்ம கோவிஷீல்டு போட்டோமா, நம்ம சீக்கிரமா அது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு பேசி ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க நண்பர்களே, வேக்சின் ஒரு விஷயம் நம்ம போடுறோம்னா அந்த வேக்சின் சைடு எஃபெக்ட் வந்து மினிமம் ஒரு 2 வீக்ஸ், அதாவது வந்து 14 நாட்கள் 2 வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு ரியாக்ஷன் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சில வேக்சின் வந்து அக்யூட் ரியாக்ஷன், ஸோ டக்குன்னு நம்மளுக்கு ஃபீவர், உடம்பு சரியாம போகலாம், அந்த இடத்துல வலி ஏற்படலாம், ஸோ காஸ் பண்றது. இன்னொரு கொஞ்சம் லேட் ஸ்டேஜ் பார்த்தோன்னா 2 வாரம், மிஞ்சி போனால் மேக்ஸிமம் 2 மாசம், 2 மாசத்துக்குள்ளேயே உங்கள் வேக்சினோட சைடு எஃபெக்ட் அப்பவே காமிச்சிடும், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க வேக்சின் போட்டு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த வேக்சின் கூட லிங்க் பண்ண அவசியமே கிடையாது. ஸோ 2 வருஷம் முன்னாடி போட்ட வேக்சின் இப்போ உங்களுக்கு ஏதாவது இதயத்துல ப்ராப்ளமோ, இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தா நம்ம இந்த வேக்சினை பிளேம் பண்ண முடியாது. ஸோ வேக்சினை போட்டனால தான் எனக்கு ஆச்சுன்னு பிளேம் பண்ண முடியாது. தட் இஸ் லைக் பாஸ்ட், எப்பயோ நம்ம வேக்சின் போட்டது. ஸோ இந்த வேக்சின்ல வந்து அவங்க கம்பெனில என்ன தெரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேர் ரொம்ப ரேர் சைடு எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு த்ரோம்போசைட்டோபெனிக் பர்புரான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி பிளேட்லெட்னு ஒரு விஷயம் இருக்கும். பிளேட்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அடிப்படுதுன்னா, அந்த பிளேட்லெட் வந்து நம்ம அந்த அடிப்பட்ட இடத்துல வந்து அந்த ரத்தம் வந்து வெளியே லீக் ஆகாம பத்திரமா சீல் பண்ணி வைக்கும். ஸோ தட் நம்ம பாடியில இருந்து ரத்தம் வந்து வெளியே போகாம ஒரு சீலிங் மாதிரி, ஒரு தடுப்பு முறை சீலிங் மாதிரி இந்த பிளேட்லெட் இது பண்ணும். வேக்சின் போடுறதுனால சில பேருக்கு வந்து இந்த பிளேட்லெட் அணுக்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. இந்த விஷயங்கள் வந்து இந்த வேக்சின் போடுறதுனால லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு பாருங்க, லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு வந்து வரலான்றாங்க. அந்த லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு அது ரொம்ப ரேர். ஸோ எவ்ரிதிங் ஹாஸ் அ சைடு எஃபெக்ட். ஸோ இப்போ சிம்பிள், பேராசிட்டமல் நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல சாதா காய்ச்சல்னா கூட எடுக்கிறோம் பேராசிட்டமல். அந்த பேராசிட்டமலே வந்து லிவர் டிசீஸ் காஸ் பண்ணும், சரிங்களா? உங்க லிவருக்கு வந்து ஆபத்து, லிவர் இன்ஜுரி காஸ் பண்ணும் இந்த பேராசிட்டமல் சாப்பிட்றதுனால. அதுக்காக நம்ம பேராசிட்டமல் சாப்பிடாம இருக்கிறோமா? கிடையாது. நம்மளுக்கு காய்ச்சல் அடிக்குது, உடம்பு சரியில்லைன்னா பேராசிட்டமல் கண்டிப்பா சாப்பிட்றோம். இல்ல பேராசிட்டமல் சாப்பிட்டா லிவர் டிசீஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பேராசிட்டமல் தொடாம இருக்கிறது இல்லை, கரெக்டுங்களா?
நம்ம எல்லாத்துலயும் ஒரு சைடு எஃபெக்ட் பார்த்தா இருக்க தான் செய்யும். ஒன் பை ஒன் வந்துட்டே தான் இருக்கும். அதுக்காக நான் பேராசிட்டமால் சாப்பிடாம இருக்கிறது இல்லை. டாக்டர் டிஸ்கிரைப் பண்றாங்க, டிஸ்கிரைப் பண்ணாம கண்டிப்பா சாப்பிடுறோம். ஸோ எல்லாரும் சொல்றப்ப நம்மளுக்கே உடம்பு சரியில்லைன்னா, ஒரு ஃபீவர் ஆச்சுன்னா, உடம்பு வலி ஆச்சுன்னா பேராசிட்டமால் நம்ம டோலோ எடுத்துக்கிறோம். அதனால நம்ம பேராசிட்டமால் சாப்பிட்டா லிவர் டிசீஸ் காஸ் பண்ணு சொல்லிட்டு சாப்பிடாம இருக்கிறது இல்லை. சேம் லைக் தட் தான் வேக்சினும் அதே மாதிரி தான். வேக்சின் சில பேருக்கு, அதாவது லட்சத்துல ஒருத்தவங்களுக்கு, கோடியில 2 பேருக்கு வந்து மைனர் ரேர் சைடு எஃபெக்ட் வரலாம். அதுவும் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, வேக்சின் போட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்கள், மேபி 2 வாரம் 1 மாசத்துக்குள்ள தான் வரும். 2 வருஷம் கழிச்சு இப்போ எதுவுமே வராது நண்பர்களே. ஸோ இதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை பற்றி நீங்கள் பேசி டைம் வேஸ்ட் பண்ணி சர்க்குலேட் ஆகுறதுனால நிறைய பேர் பேனிக் ஆகுறாங்க. ஸோ கோவிஷீல்டு போட்ட பெரியவங்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், பேனிக் ஆகுறாங்க. நம்ம அந்த வேக்சின் போட்டோமே, ஒருவேளை வேக்சின் போடாமல் விட்டுருக்கணுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் நம்மளுக்கு தவறு. வேக்சின் நம்மளுக்கு போட்டு எத்தனை பேர் உயிரை காப்பாத்திட்டு இருக்கு, அதை பத்தி யோசிப்போம். வேக்சின் வந்து கோடிக்கணக்கான மக்கள் நம்ம இந்தியாவில போட்டிருக்காங்க. எத்தனை பேர் உயிரை காப்பாத்திருக்கு இந்த வேக்சின்? நிறைய பேர் உயிரை கண்டிப்பா காப்பாத்திருக்கு. நிறைய பேர் வேக்சின் போட்டனால இந்த கொரோனா வைரஸ் வந்து அந்த மேஜர் இதுக்கெல்லாம் போகாம, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போகாம, லைட்டா மைல்டா மாடரேட்டா வந்து அந்த வைரஸ் வந்து அட்டாக் பண்ணி வெளியே போயிருக்கு. நிறைய பேர் இவரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க நாங்க எல்லாமே சரி. ஸோ 2 வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்களை வச்சு இப்ப நீங்க கவலைப்படுறது, பேசுறது வேஸ்ட். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஸோ மக்கள் யாரும் பேனிக் ஆக வேணாம். இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக. யாரும் பேனிக் ஆக வேணாம். சைடு எஃபெக்ட் வந்து அப்பயே வந்திருக்கணும். ஸோ அப்போ முடிஞ்சு போன கதை முடிச்சுட்டு போயிடணும். இப்போ நீங்க நல்லா இருக்கீங்களா, எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஓகே டன், அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு ஹெல்த்ல ப்ராப்ளம், ஒரு கன்சர்ன் ஏதாவது இருக்குன்னா அது வந்து உங்களால தான். மேபி டியூ டு அதர் ரீசன், நாட் டியூ டு வேக்சின். வேக்சின் வந்து எப்பயோ போட்டது, ஓகேங்களா, எப்பயோ போட்ட கதை. அதை நம்ம பேசி ஒரு யூஸ் மேல நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலிக்கெல்லாம் சர்க்குலேட் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. யாரும் பயப்படனா சொல்லுங்க. நீ என்ன வேக்சின் போட்ட, கோவிஷீல்டா கோவேக்சினா சொல்லிட்டு இந்த மீம்ஸ்லாம் நிறைய பார்க்குறேன். பார்க்குறப்பே ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருக்கு. ஸோ யாரும் பயப்படனா, பேனிக் ஆக நண்பர்களே. இந்த விஷயம்லாம் விட்டுட்டு, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கு, இந்த வெயில் வெப்பநிலை. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க ஹெல்த் வந்து வெயிலில் என்ன பண்ணலாம் அதை மட்டும் பாருங்க. உங்க பாடி ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ நிறைய தண்ணி குடிங்க. அந்த எழுத்தை வந்து பாருங்க. இந்த வேக்சின் கதைலாம் தூக்கி ஓரம் வச்சிருங்க. எப்பயோ முடிஞ்சிருச்சு. ஸோ கொரோனா வைரஸ்லாம் அது எப்பயோ முடிஞ்ச கதை. அந்த கதையை இப்போ கொண்டு வந்து நீங்க யாரும் பயப்பட வேணாம் நண்பர்களே. ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். எல்லாரும் சேஃபா இருங்க. எஸ்பெஷலி ஸ்டே கூல், ஹைட்ரேட்டடா இருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப தண்ணி குடிச்சிட்டு இருக்கணும். வெயில் அதிகமா இருக்கு. ஸ்டே ஹைட்ரேட்டட். தேங்க்யூ. பாய் பாய்.